எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு தரமான ஜாம்பி சீரிஸ், நம்ம எல்லாரும் ரெசிடென்ட் ஈவில் பார்த்திருப்போம். அந்த ரெசிடென்ட் ஈவிலுடைய ஒரு சீரிஸ் தான், வெறும் 8 எபிசோடு தான். இந்த ஒரே வீடியோலயே நம்ம முழுசா பார்த்துடலாம். ஸோ மற்ற கதைகள் போலவே தான் பூமியில ஜாம்பி வைரஸ் பரவி எல்லோருமே ஜாம்பியா மாறுறாங்க. இந்த மாதிரி நிலைமையில சர்வைவர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்றது தான் முழு கதையே. ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. கதையோட ஆரம்பத்துல ஒரு லேடி ஒருத்தங்க லண்டன்ல இருக்காங்க. 2036வது வருஷம். அந்த டைம்ல லண்டன் நகரமே அழிஞ்சு போன நிலைமையில இருக்கு. ஏன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி 2022லயே பூமியில ஒரு வைரஸ் பரவி எல்லோருமே ஜாம்பியா மாறிட்டாங்க. அந்த வைரஸை டைரண்ட் வைரஸ்னு சொல்றாங்க, ஷார்ட்டா டி வைரஸ். ஸோ இப்போ இந்த பூமியில மொத்தமா ஒரு 400 மில்லியன் மக்கள் இருப்பாங்க. பரவாயில்லையே, ஜாம்பி வைரஸ்ல இவ்வளோ மக்கள் தப்பிச்சிருக்காங்களே நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜாம்பிஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? மொத்தம் 6 பில்லியன் ஜாம்பிஸ் இருக்கு. ஸோ இந்த பொண்ணோட பேர் தான் ஜேடு. உலகமே அழிஞ்சு அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இந்த அம்மா கட்டிங்க பாத்தீங்களா? சோ நம்ம ஜேடோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு முயலை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அங்க இருக்கிற ஜாம்பிஸ் அதை எப்படி அட்டாக் பண்ணுதுங்க, ஜாம்பியோடைய நடவடிக்கைகள் எல்லாம் பாக்குற ஒரு ஜாம்பி வாட்சர் தான் இவங்க. இப்படி அவங்க ஜாம்பிஸை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஜாம்பிகள் நம்ம ஜேட பாக்குமா. அவ்வளவுதான், ஜேடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, வேகமா ஓடுறாங்க. பின்னாடியே அதுங்க திறத்துக்கிட்டே வருதுங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்கும்ன்றதுக்காக தான் ஒரு சேஃப் ஜோனை நம்ம ஜேடு உருவாக்கி இருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லாவே ஃப்ளேம் த்ரோவர்ஸ் இருக்கும். நேரா உள்ள வந்த உடனே டக்குன்னு ஆன் பண்ண அப்படியே சுத்தி நெருப்படிக்க எல்லா ஜாம்பிஸும் எரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா சிகப்பு கலர்ல ஒரு பவுடர் மாதிரி வருது, அது ஜாம்பிஸை காம் பண்ணும். சோ எல்லா ஜாம்பிஸும் அப்படியே தூங்கிடுதுங்க. நம்ம ஜேடும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது பூமியே அதிர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, இந்த டி வைரஸ்னால பாதிக்கப்பட்டது மனுஷங்க மட்டும் கிடையாது, விலங்குகளும் தான், பூச்சிகளும் தான். அந்த வைரஸ் அந்த பூச்சிகளை ரொம்ப பெருசா மாத்திடுச்சு. ஒரு சாதாரண கம்பளி பூச்சி மாதிரி இருக்கு. அது அப்படியே பூமியை உடைச்சுக்கிட்டு வந்து நம்ம ஜேட அட்டாக் பண்ண வர ஜேடும் ஒளிய ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. அந்த பூச்சி இவங்களை அடிச்சு அப்படியே கீழே விழுந்து மயக்கம் போடுற நிலைமைக்கு இவங்க போறாங்க. கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. 2022வது வருஷம். இன்னும் அந்த டி வைரஸ் பரவவே இல்லை. நம்ம ஜேடு சின்ன பிள்ளையா இருக்காங்க. ஜேடுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க பேரு பில்லி. இவங்க 2 பேருமே அவங்க அப்பா கூட சேர்ந்து ஒரு புது வீட்டுக்கு வராங்க. அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி. அம்ப்ரெல்லா கார்பரேஷன்ன்ற ஒரு பயோமெடிசன் கம்பெனில ஒர்க் பண்றவங்களை மட்டும் தான் இங்க தங்க வைப்பாங்களே. இந்த கம்யூனிட்டியோட பேரு ரக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஜேடுக்கும் பில்லிக்கும் இந்த இடம் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. அதோட இவங்களோட அப்பா இருக்காருல, அவரு அடிக்கடி இவங்க உடம்புல சில இன்ஜெக்ஷனை போடுவாரு. இல்ல அவங்க உடம்புல இருந்து ரத்தத்தை எடுப்பாரு, திரும்ப அதை கொண்டு போய் அவரோட உடம்புல போடுவாரு. இவர் ஒரு பயாலஜிஸ்ட். இவரு அம்ப்ரெல்லா கார்பரேஷனுக்காக சில வித்தியாசமான ட்ரக்ஸ் எல்லாம் உருவாக்குவாரு. அப்படிதான் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு போல அவங்க பசங்களை வச்சு. ஆனா அந்த பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு நாள் பில்லி அவங்க அப்பா கூட வீட்டுக்கு வரணும்ன்றதுக்காக அம்ப்ரெல்லா கார்பரேஷன்ல வெயிட் பண்ணும் பொழுது அங்க சில முயலெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கொண்டு போறாங்க. இந்த பில்லிக்கு பாவம் முயல்னா ரொம்ப பிடிக்கும் போல. இதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா முடியல. வீட்டுக்கு இந்த விஷயத்த ஜேட் கிட்ட சொல்ல, ஜேடும் பில்லியும் நம்ம நைஸா அந்த அம்ப்ரெல்லா கார்பரேஷனுக்கு போலாம் அப்படின்னு அவங்க அப்பாவோடைய ஆக்சஸ் கார்டு, மொபைல் போன் எடுத்துக்கிட்டு போறாங்க. அந்த ஆக்சஸ் கார்டு மூலியமா இவங்க ஈஸியாவே உள்ள போயிடுறாங்க. லேபுக்கும் போய் பார்க்கும்போது தான் அங்க முயல் மட்டும் கிடையாது, குரங்குகள், மற்ற விலங்குகள்னு நிறைய இருக்கு. இந்த மாதிரி பண்றது ரொம்பவே இல்லீகல். அதனால போட்டோஸ்லாம் ப்ரூஃபுக்காக எடுத்துக்கிறாங்க. அதோட அங்க அவங்க அப்பாவுடைய சிஸ்டம் ஒன்னு இருக்கு. அதை ஆன் பண்ணி பார்க்கும் பொழுது மிலிட்டரி ஆளுங்க மாதிரி இருக்காங்க. அவங்க சில நபர்களை ஷூட் பண்ற மாதிரி தெரியுது. நம்ம அப்பாவும் இந்த கம்பெனியும் என்னதான் பண்ணுதுங்கன்னு புரியல. அப்பதான் ஒரு இரும்பு டோருக்கு பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்க, அவங்க அப்பாவுடைய ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி அந்த டோரை ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஷாக்கு என்னன்னா, ஒரு மாதிரி வித்தியாசமா மியூட்டன்ட் ஆகி போன ஒரு டாக் ஒன்னு. இது மேல ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க போல. அந்த டாகே ஒரு மாதிரி மாறிடுச்சு. அது இவங்கள அட்டாக் பண்ண வருது. இவங்களும் வேகமா ஓடி போறாங்க. ஆனா அது அந்த பில்லின்ற பொண்ணை பிடிச்சு கழுத்துலயே கடிச்சிருது. அந்த ஜேடும் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு ஃபயர் கேஸ் சிலிண்டரை கொண்டு அப்படியே மண்டை மேலேயே அடிச்சு அந்த டாக கொலை பண்றாங்க. ஆனா இருந்தாலும் பில்லி கடி வாங்கிட்டாங்க. அதை நினைச்சு ஜேட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. அந்த பெரிய பூச்சி ஒண்ணு நம்ம ஜேட அட்டாக் பண்ணுச்சுல, அது ஜேட காலி பண்ணிருக்கும். நல்ல வேலையா ஒரு 3 பேர் மிலிட்டரி ஆளுங்க மாதிரி இருக்காங்க. கன்னாலேயே அந்த பூச்சியை ஷூட் பண்ணி காலி பண்றாங்க. அப்புறம் மயக்கத்துல இருக்கிற நம்ம ஜேடியும் பாக்குறாங்க. கையில ரக்கூன் அப்படின்னு சொல்லி ஒரு டாட்டூ இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய இடத்துக்கு நம்ம ஜேட கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா இவங்க எல்லோருமே ஸ்கேவெஞ்சர்ஸ். இருக்கிற
இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு இவங்களுக்குன்னு ஒரு பேஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்க பேஸை சுத்தி ஃபுல்லாவே நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. ஒன்லி இவங்க ஹெலிகாப்டர்ல மட்டும் தான் போயிட்டு வர முடியும். நம்ம ஜேடும் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, நாங்க ஒன்னும் உன்னை காப்பாத்தல, ஒன்ன அம்ப்ரெல்லா கார்பரேஷன் கிட்ட கொடுக்க போறோம். இது மூலியமா எங்களையும் அம்ப்ரெல்லா கார்பரேஷனுக்குள்ள விடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது நம்ம ஜேடும், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, அம்ப்ரெல்லா கார்பரேஷன் உங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள விடாது, வந்து உங்க எல்லாரையும் கொலை தான் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே அம்ப்ரெல்லா கார்பரேஷன் அந்த ஆட்களுடைய ஹெலிகாப்டர் வருது, கன்னை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வராங்க. அதோட முக்கியமா ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேரு ரிச்சர்டு. அவரு சீக்கிரம் சுடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிற எல்லா ஸ்கேவஞ்சர்ஸையும் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. சோ ஜேடும் அம்ப்ரெல்லா கார்பரேஷன் ஆளுங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு எகிரி குதிச்சு வேகமா தப்பிக்க ஒரு கட்டத்துல ஜேடு ஒன்னு அம்ப்ரெல்லா கார்பரேஷன் ஆளுங்க கிட்ட மாட்டிக்கணும், இல்லனா எகிரி குதிக்கணும். ஆனா பிரச்சனை என்னன்னா கீழே நூத்துக்கணக்கான ஜாம்பிஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது அந்த ரிச்சர்டும் வந்து, இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாது, உன்னோட சிஸ்டர் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஜேடும், உங்க கூட வருவன்னு கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட மாற்றுறதுக்கு பதில் அந்த ஜாம்பியே பரவாயில்லன்னு எகிரி குதிக்கிறாங்க. நல்ல வேலையா அவங்க சேஃபா லேண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா சவுண்ட் கேட்டு ஜாம்பிகள் அவங்கள பிடிக்க வர ஆரம்பிக்குதுங்க. உடனே இவங்க வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலையா அந்த ரிச்சர்டோடைய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஜேடுக்கு கவர் கொடுக்கற மாதிரி வர ஜாம்பிகளை ஷூட் பண்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு நம்ம ஜேடு உயிரோட வேணும். ஆனா போற போக்க பார்த்தா இந்த ஜாம்பியே ஜேட காலி பண்ணிடும் போல. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வேலையா இந்த அம்ப்ரெல்லா கார்பரேஷன் அங்க இருக்கிற ஸ்கேவஞ்சர்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிச்சுல, அதுல இருந்து ஒரு ஸ்கேவஞ்சர் ஒரு ட்ரக்ல எஸ்கேப் ஆகுறாரு ஆளு. இந்த ஜாம்பி எல்லாம் அடிச்சு மாடிஃபை பண்ணிருக்காங்க அந்த ட்ரக்க. நம்ம ஜேட வந்து பார்த்துட்டு வேகமா ஓடி போய் அந்த ட்ரக்கோடைய ரூஃப்ல ஏறிக்கிறாங்க. அந்த பர்சனும் ஜேட காப்பாத்தி அப்படியே இருக்கிற ஜாம்பியை ஏத்தி தள்ளிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அவர் வண்டியை நிப்பாட்டவே இல்ல. நம்ம ஜேடும் ரூஃப்லயே தான் இருக்காங்க. பார்த்தா ஒரு பேசேஜுக்குள்ள அவர் போறாரு. ஷார்ப்பான பைப்லாம் இருக்கு, அது இவங்களை கிழிச்சிரும். நல்ல வேளையா அவரு காரை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வராரு. பார்த்தா அங்கேயும் நிறைய ஜாம்பிஸ் காரை ஓட்டிக்கிட்டு இருந்தவரை அப்படியே புடிச்சு அவரை காலி பண்ணுது. நம்ம ஜேட்னால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியல. அவங்க இப்ப அந்த பர்சனோட கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. நேரா இவங்க என்ன பண்றாங்கன்னா சர்வைவர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த இடமே அம்ப்ரெல்லா கார்பரேஷன் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. சோ இவங்க நைஸா உள்ள போய் அங்க ஒரு லேடியை மீட் பண்றாங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ஸ்மக்லர்ஸ்லாம் தெரியும். ஏன்னா நம்ம ஜேடு வந்து இங்க இருந்து எஸ்கேப் ஆகி அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு, அவங்க கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. அந்த லேடியும் வந்து ஸ்மக்லர்ஸோட டீடைல்ஸ்லாம் ஒரு நோட் புக்ல இருக்கும். அது என் ஹஸ்பண்டோடைய பாக்கெட்ல இருக்கு, பாக்கெட்ல இருக்குன்னா எடுத்து கொடுக்க வேண்டியதானே, கொஞ்சம் பாத்ரூமை திறந்து பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஜேடும் பாத்ரூமை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த லேடியோட ஹஸ்பண்ட் ஜாம்பியா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, கைவிலங்கு போட்டு வச்சிருக்காங்க. என்னதான் ஒரு ஜாம்பியா மாறினாலும் இவங்க வீட்டுக்குள்ளேயே பத்திரமா வச்சிருக்காங்க போல, அம்ப்ரெல்லா கார்பரேஷனுக்கே தெரியாம. சோ அதனால அவரை எதுவும் கொலை பண்ணாம அந்த நோட்ஸை மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. நம்ம ஜேடும் இருக்கிற பொருளை வச்சு தன்னை பாதுகாத்துக்கிட்டு மெதுவா வந்து அந்த ஜாம்பி கிட்ட இருக்கிற நோட் புக்கை எடுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. எப்படியோ அடிச்சு போட்டு எடுத்துடுறாங்க. ஆனா இருந்தாலும் அது அப்படியே அங்கிருந்து வெளியே குதிச்சு அந்த லேடியவே அட்டாக் பண்ணுது. அவங்கள காப்பாத்தணும்ட்டு நம்ம ஜேடும் வேற வழி இல்லாம அந்த ஜாம்பியை போட்டு தள்ள, அடி பாவி என் புருஷனை போட்டு தள்ளிட்டேன்னு உயிர் பொழைச்சது கூட அந்த அம்மாவுக்கு முக்கியம் இல்ல போல. சோ அந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ஜேடும் ஸ்மக்லர்ஸை மீட் பண்ண, ஸ்மக்லர்ஸும் இந்த மாதிரி நைட் டைம்ல ஒரு கப்பல் போகுது அங்க வந்துருங்கன்னு சொல்றாங்க. சோ ஜேடும் அதே மாதிரி நைட் டைம்ல அங்க போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரியே நிறைய பேர் வேற வேற இடத்துக்கு போகணும்ட்டு கப்பலுக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா திடீர்னு அம்ப்ரெல்லா கார்பரேஷனுடைய ஆட்கள் வராங்க. கன்னு வச்சுக்கிட்டு இருக்கிற ட்ரோன்ஸ்லாம் வந்து அங்க இருக்கிறவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஜேடும் நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப அகைன் கதை பாஸ்டுக்கு போகுது. அந்த லேப்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க பில்லி. ஆனா திடீர்னு அவங்க கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. ஜேடுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா நல்ல வேளையா அந்த இடத்துக்கு இவங்களுடைய அப்பா வராரு. நடந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ஜேடு கிட்ட, நீ உன் சிஸ்டர் பில்லியை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போ, ஹாஸ்பிட்டல்லாம் தேவையில்லை, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு ஜேடையும் பில்லியையும் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு இறந்து போயிருக்கல அந்த டாக் அதோடைய ரத்தத்தை எடுத்து அவரு மேல பூசிக்கிறாரு. அதோட அங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாம் ஒரு ஜாமரை யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறாரு. இதனால சிசிடிவி கேமரா எல்லாமே அழிஞ்சு போயிடும். சோ அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு அம்ப்ரெல்லா கார்பரேஷனை சேர்ந்த ஆட்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் முக்கியமா ஜேம்ஸ் மார்கஸ் அப்படின்ற இந்த அம்ப்ரெல்லா கார்பரேஷனுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர், அவருடைய பொண்ணான எவலின் ஒருத்தங்க இருக்காங்க. இப்ப இவங்க தான் சார்ஜ். அவங்க நம்ம ஜேடோடைய அப்பா கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நைட் டைம்ல நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்ப திடீர்னு சிஸ்டம்லாம் கிராஷ் ஆயிடுச்சு, சிசிடிவி கேமரா டோர்லாம் ஓபன் ஆயிடுச்சு, அது வழியா அந்த டாகும் வெளியே வந்தது, வேற வழி
வழி இல்லாம நான் அதை கொலை பண்ணிட்டேன் இப்படின்னு அவரு சொல்றாரு. ஏன்னா அவங்களுடைய பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக. சோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு கடி வாங்கின அந்த பில்லின்ற பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் கோவமா இருக்காங்க. ஏன்னா அப்பா வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்றாரு அப்படின்னு. ஆனா அப்பாவுக்கு என்ன கவலை அப்படின்னா, இவரு மிலிட்டரி பர்பஸ்க்காக ஒரு பயோ வெப்பனை உருவாக்கி இருக்காரு. அதுதான் டைரண்ட் வைரஸ். அதை அந்த டாகோட உடம்புல போட்டு தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்களே. இப்ப அந்த டாக் இவங்களை கடிச்சதுனால தம் பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பில்லியோட உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து திரும்ப லேபுக்கு வந்து அதை ஒரு எலியோடைய உடம்புல போட்ட உடனேயுமே அந்த எலி பயங்கர கொடூரமா மாறுது. வச்சுக்கிட்டு இருந்த அந்த கண்ணாடி கிளாஸையே உடைக்க ஆரம்பிக்குது. அவங்க சிஸ்டர் பில்லியோட உடம்பு ரொம்ப முடியலன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பில்லியை கடிச்ச அந்த டாக் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. என்னதான் ஆராய்ச்சியை பண்றாங்க அந்த அம்ப்ரெல்லா கார்பரேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்டர்நெட்டை யூஸ் பண்ணா அது ஃபுல்லாவே பிளாக் ஆகி இருக்கு. ஏன்னா அந்த கார்பரேஷன் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரக்கோன்ல இருக்கிற யாருமே வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி. ஆனா இருந்தாலும் ஸ்கூல்ல ஒரு ஹேக்கர் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரோட ஹெல்ப் மூலியமா அதை அன்பிளாக் பண்ணி இன்டர்நெட்ல இதை பத்தி விசாரிக்கும் போதுதான் ஒருத்தர் இதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதிருக்காரு. இன்ஃபெக்ட் ஆன ஒரு அனிமல் ஒண்ணு அங்க வேலை செய்யற ஒருத்தரை கடிச்சிருச்சான் அம்ப்ரெல்லா கார்பரேஷன்ல. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப மோசமா நடந்துகிட்டாராம். அங்க இருக்கிறவங்க ஷூட் பண்ணி சாகடிச்சாங்களாம். இதை தான் நம்ம ஜேடும் பில்லியும் வந்துட்டு சிஸ்டம்ல லேப்ல பாத்திருப்பாங்க. சோ இந்த ஆர்டிக்கலை எழுதின ஒரு பேர் வந்து ஏஞ்சல். அவரு வந்து இந்த அம்ப்ரெல்லா கார்பரேஷனை நோட் பண்ணி அவங்க பண்ற தப்புகள் எல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு ஜர்னலிஸ்ட். சோ அந்த ஆர்டிக்கலுக்கு நம்ம ஜேடு ரிப்ளை பண்ண அவரும் பதிலுக்கு ரிப்ளை பண்ணி ரெண்டு பேருமே வீடியோ கால் மூலியமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏஞ்சல்ன்ற ஜர்னலிஸ்டும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்ல இவங்களுக்கு பயமாகுது. ஏன்னா அதே மாதிரிதான் ஒரு அனிமல் அட்டாக் பண்ணி நம்ம பில்லிக்கு காயமாகிருக்கு. அப்ப பில்லியும் இந்த மாதிரி மாறிடுவாள்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே தான் பில்லியோட உடம்பு ரொம்ப மோசமாகுது. ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. அதோட அவங்க வளர்த்த டாகே அவங்கள பார்த்து குறைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க வித்தியாசமா மாறிட்டாங்கன்னு. இந்த விஷயங்களை நம்ம ஜேடு அவங்க சிஸ்டர் பில்லி கிட்ட சொல்லணும்னு வேகமா ஓடி வராங்க. ஆனா பில்லிக்கு உடம்பு முடியல. அவங்க கதவை திறக்கவே இல்லை. பார்த்தா அங்க இவங்க அப்பா வந்துடுறாரு. அப்பா அம்ப்ரெல்லா கார்பரேஷன்ல ஒர்க் பண்றதுனால அவர்கிட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாம அப்படியே நைஸா அங்க இருந்து போயிடுறாங்க ஜூடு. அதுக்கப்புறமா அந்த அப்பா வந்து லேபுக்கு போறாரு. பார்த்தா அங்க இருந்த எலி காணும் கண்ணாடி உடைச்சுக்கிட்டு தப்பிச்சிருக்கு. ஸோ அந்த எலியை தேடும்போது அது ஒரு ஓரத்துல இருந்திருக்கு. அதை பிடிக்க அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல போட்டு பாக்குறாரு. பார்த்தா அந்த எலிய அந்த டி வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமா செல்களை அழிச்சு அதை ஒரு மோசமான மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கு. சோ சீக்கிரமாவே பில்லியும் அந்த மாதிரி தான் மாற போறாங்க. ஆனா அவங்க அமைதியா ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்பாவும் எதுவும் சொல்லல, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஸ்கூல்ல பில்லியால ஒழுங்கா அதையும் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அவங்கள கடிச்ச அந்த கொடூரமான டாக் தான் அவங்க முன்னாடி தெரியுது. சோ ஜேடுக்கு என்னன்னா தன்னோட சிஸ்டர் மாறிடுவாளோ அப்படின்னு தோணுது. இந்த விஷயம் அந்த அம்ப்ரெல்லா கார்பரேஷனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், பில்லிய காலி பண்ணிடுவாங்க. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம ஜேடு வந்து கப்பல் வழியா தப்பிச்சு போகலான்னு இருந்தாங்க. ஆனா அங்க அந்த அம்ப்ரெல்லா கார்பரேஷனுடைய ஆட்கள் வந்து அங்க இருந்த எல்லாரையுமே அட்டாக் பண்ண இவங்களும் வேகமா தப்பிச்சு போறாங்க. அதுல ஒரு சின்ன பையனை இவங்க காப்பாத்திடுறாங்க. நல்ல வேளையா அந்த பையனுக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் இருக்க. அவங்களும் வந்து ஸ்மக்லர்ஸ் தான். தன் பையனை காப்பாத்தினதுனால ஜேடுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாங்க. ஒரு பெரிய டனல் ஒன்று இருக்கு. அந்த டனல் வழியா நம்மளால இந்த ஊரை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு அந்த இடத்துக்கு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நிறைய பேர் அந்த டனலை தான் யூஸ் பண்றாங்களே. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அமைதியா இருங்க, இதுக்கப்புறம் தான் டேஞ்சரே இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அமைதியாகிறாங்க. ஆனா நம்ம ஜேடை பிடிக்கணும்னு இந்த அம்ப்ரெல்லா கார்பரேஷனுடைய ரிச்சர்டு அவரோட ஆட்கள்லாம் ரொம்ப பயங்கரமா சவுண்டு போடுறதுனால அந்த சத்தம் அந்த டனலுக்குள்ளலாம் கேக்குது. அவ்வளவுதான், இவங்க எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. சரி, சாதாரண ஜாம்பி தானே நினைச்சா அதான் கிடையாது. இந்த ஜாம்பி பார்க்கவே பயங்கர கொடூரமா இருக்கு. அதோட இவங்க எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஸ்பைடரு, இந்த டி வைரஸ்னால பாதிக்கப்பட்டு தமாத்துண்டு ஸ்பைடர் இப்ப ரொம்ப பெருசாயிடுச்சு. அங்க இருக்கிற எல்லாரையும் காலி பண்ண நம்ம ஜேடு, அந்த பையனுடைய அப்பா அம்மானு எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா அந்த சின்ன பையனுடைய அப்பா வந்து நான் அந்த ஸ்பைடரை டிஸ்ட்ராக்ட் பண்றேன், நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்ல அவரும் போறாரு. ஆனா அந்த ஸ்பைடர் அவரை பிடிச்சி லபக்குன்னு காலி பண்ணிடுது. ஆனா அந்த கேப் போதும் இவங்க தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஸோ அந்த சின்ன பையனும் அம்மாவும் நம்ம ஜேடு கூடயே வருவாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா சொல்றாங்க, ஐம் சாரி, நாங்க வரல, நாங்க இங்கேயே இருக்கோம். ஏன்னா என் பையனை ஜாம்பி கடிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் ஜாம்பியா மாற போறான். என் ஹஸ்பண்டும் இல்ல, நான் மட்டும் உயிர் பொழிச்சு என்ன பண்ண போறேன், அதனால நான் இங்கேயே இருக்கேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி ஜேடு அனுப்புறாங்க. ஜேடும் சரின்னு அங்க இருந்து டனலை விட்டு வெளியே வந்தா அங்க அந்த ரிச்சர்டு அவருடைய ஆட்கள்லாம் சுத்து போடுறாங்க. அவ்வளவுதான், ஜேடு மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது அந்த ரிச்சர்டை யாரோ ஷூட் பண்றாங்க. பார்த்தா ஸ்கேவெஞ்சர்ஸ் கும்பல் மாதிரியான ஆட்கள். அவங்க இந்த அம்ப்ரெல்லா கார்பரேஷன் ஆளுங்களெல்லாம் பிடிக்கிறாங்க.
சோ நம்ம ஜேடு, நம்ம ரிச்சர்டு, அவருடைய ஆட்கள் இப்படின்னு எல்லாரையுமே பிரிசனர்ஸ் மாதிரி அடைச்சி கொண்டு போறாங்க, ஜெயிலையும் அடைக்கிறாங்க, அதுவும் ஒரு பங்கருக்குள்ள. அந்த பங்கருக்கு லீடர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சொர்க்கம் போல இந்த ஜாம்பி அப்பாக்கலிப்ஸ் வந்ததுக்கு அப்புறம். ஆனா நம்ம ஜேடுக்கு ஒரு குழப்பம், எப்படி இந்த இடத்துல கரண்ட் இருக்குன்னு. அப்பதான் பார்த்தா ஒரு ஜெனரேட்டர் ஒண்ணு, அத ஜாம்பிஸ் தான் தள்ளி சுத்த வைக்குதுங்க. இது மூலியமா கரண்ட் இவங்க எடுக்கிறாங்க. ஆனா ஜாம்பிஸ் எப்படி சுத்திக்கிட்டே இருக்கும், அதுங்களை எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு புரியல. அப்பதான் நம்ம ரிச்சர்டோடைய அம்ப்ரெல்லா கார்பரேஷனுடைய மிலிட்டரி ஆளுங்கள்ல இருந்து ஒருத்தரை பிடிச்சு கொண்டு போய் கையில ரம்பத்தை வச்சிருக்கிற ஒருத்தர் அந்த மிலிட்டரி ஆளுடைய உடம்ப துண்டு துண்டா வெட்டி அத ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு ஜாம்பிக்கு போடுறாங்க. அந்த ஜாம்பி வந்து ஒரு லேடி ஜாம்பி, ஆனா அது வித்தியாசமா இருக்கு. அது அந்த மனுஷனுடைய உடம்ப சாப்பிட்ட உடனேயுமே மத்த ஜாம்பிகள் கிட்ட ஆர்டர் பண்ணுது. அதை கேட்ட உடனேயுமே மற்ற ஜாம்பிகள் அப்படியே சர்க்கிளா சுத்த ஆரம்பிக்குதுங்க. இதை நம்ம ஜேடு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க ஒரு ஜாம்பி வாட்சர், இந்த மாதிரி ஒன்றுத்த பார்த்ததே இல்லை. ஸோ அந்த பங்கல்ல இருக்கிறவங்களுக்கு கரண்ட் வேணும், அதுக்கு ஜாம்பியை வந்து சுத்த விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஜாம்பியை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ஜாம்பி குயின்ன்ற அந்த வித்தியாசமான ஜாம்பி தான். அதுக்கு இந்த ஜாம்பிக்கு இவங்க மனுஷங்களை இறையா போடணும், அதுக்கு தான் ஆளுங்களை பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க. மேபி அடுத்த பலிக்கடா நான் நீயா கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஜேடும் ரிச்சர்டும் அந்த செல்லுல இருந்து வெளியே வந்து அவருடைய ஆளுங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி அங்கிருந்து கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க அந்த பங்கர்ல இருக்கிற ஆளுங்க கூட. இது பார்த்தாததுன்னு ஜாம்பியா வேற திறந்து விட அந்த ரிச்சர்ட்லாம் சும்மா வேற லெவல்ல சண்டை போடுறாரு. நம்ம ஜேட் என்ன பண்றாங்கன்னா அந்த ஜாம்பி குயின் இருக்குல்ல, அந்த குயினை தனியா புடிச்சு அதை போட்டு தள்ளி அதோட தலையை எடுத்துக்கிறாங்க. அந்த ஜாம்பி குயின் இறந்த உடனேயுமே மற்ற ஜாம்பிஸ்லாம் பயங்கரமா கோவப்படுதுங்க. அதை கண்டுக்காம நம்ம ஜேடு அப்படியே எகிரி குதிச்சு தப்பிக்கும் பொழுது ரிச்சர்டும் தப்பிக்கிறேன்னு எகிரி நம்ம ஜேடோடைய காலை பிடிப்பாராம். ஆனா இவர் ரொம்ப வெயிட் அதிகம், ஜேட்னால காப்பாற்ற முடியல, அவர் அப்படியே ஜாம்பிகளுக்குள்ள விழுந்துடுறாரு. நம்ம ஜேடு மட்டும் எஸ்கேப் ஆகி மேல போறாங்க. பார்த்தா ஒரு ஹெலிகாப்டருடைய லைட் அவங்க மேல அடிக்குது. சோ கதை பாஸ்டுக்கு போகுது. சின்ன பொண்ணா இருக்கிற ஜேடுடைய சிஸ்டர் பில்லி அந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட நாயினால கடிப்பட்டுட்டாங்க. நம்ம ஜேடும் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதோட அவங்க அப்பாவோட போன்ல ஒரு டைமர் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. இந்த டைமர் 0க்கு வரும்பொழுது பில்லி முழுசா ஒரு ஜாம்பியா மாறிடுவாங்க. இதெல்லாம் நினைச்சு பில்லி ரொம்ப கஷ்டப்படும் பொழுது ஜேட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஸ்கூல் பசங்களாம் சேர்ந்து ஒரு பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்றாங்க, வா நம்ம அங்க போயிட்டு வரலான்னு ரிலாக்ஸா இரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் ஸ்கேட்டிங்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல இருந்து தனியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பர்சன் வராரு. அவர் தான் இந்த ஜேர்னலிஸ்ட் ஏஞ்சல். இவர் கூட தான் வீடியோ கால்ல பேசியிருப்பாங்க நம்ம ஜேடு. அவரும் வந்துட்டு இந்த வைரஸ் ரொம்ப ரொம்ப மோசமானது, ஆல்ரெடி ஒரு ரக்கூன் சிட்டி ஒன்னு இருந்தது. உடனே ஜேடும் எங்களுக்கு தெரியும் கேஸ் லீக் ஆனதுனால அந்த இடமே எரிஞ்சு போச்சுல, அதான் கிடையாது, இந்த வைரஸ் லீக் ஆனதுனால அதை மொத்தமா அழிக்கணும்னு அதுல நியூக்ளியர் பாம்பை போட்டிருக்காங்க, கேஸ் லீக்னு சொல்லி வெளி உலகத்தை ஏமாத்திருக்காங்க. சோ நீங்க மட்டும் அம்ப்ரெல்லா கார்பரேஷன் கிட்ட மாட்டினீங்கன்னா அவ்வளவுதான். ஆனா எங்க அப்பா ஆல்பர்ட்டே வந்துட்டு அம்ப்ரெல்லா அகாடமில தானே ஒர்க் பண்றாருன்னு சொல்ல, என்னது ஆல்பர்ட்டா, அவர் அந்த நியூக்ளியர் பாம்பு போடும் பொழுதே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு புரியல. இதுக்கு மேல அந்த ஜேர்னலிஸ்ட் பேச்சை கேட்க கூடாதுன்னு அங்க இருந்து வந்துடுறாங்க. அந்த ஜேர்னலிஸ்டும் அங்க இருந்து போகலான்னு பொழுது அம்ப்ரெல்லா கார்பரேஷன் ஆட்கள் ஜேர்னலிஸ்ட பிடிச்சிடுறாங்க. அந்த எவலின்ன்ற ஹையர் அத்தாரிட்டியில இருக்கிறவங்களும், நாங்க பண்ற வேலையெல்லாம் நோட்டம் வர்றது தானே உன் வேலை, இன்னைக்கு எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுடைய இந்த புது ரக்கூன் பிளேஸ்ல ஒருத்தங்க இன்ஃபெக்ட் ஆகி இருக்காங்க அப்படின்னு உண்மையா சொல்லிடுறாரு. ஆனா யார் என்னன்னு பேர்லாம் சொல்லல. எங்க நம்ம ஜேடும் பில்லியும் வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. டைமர் 0க்கு வந்துருச்சு. ஆனா பில்லியோட உடம்புல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல, பாத்தியா அப்படின்னு, உனக்கு அந்த வைரஸ்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு ஜேடும் பில்லியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்க அம்ப்ரெல்லா கார்பரேஷன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஏஞ்சல்ன்ற ஜேர்னலிஸ்ட், அவரை பாக்குறதுக்கு நம்ம ஜேடோடைய அப்பா ஆல்பர்ட் அங்க வராரு. அந்த எவ்லினும் சொல்றாங்க, இன்னமும் அந்த டாக் யாரையோ கடிச்சிருச்சுன்னு இவன் உளறிக்கிட்டு இருக்கான், என்ன விஷயம்னு கேட்டு சொல்ல. அப்பாவும் போயிட்டு என்ன உளறிக்கிட்டு இருக்க, அந்த டாக் ரிலீஸ் ஆன உடனேயுமே நான் அதை சாகடிச்சிட்டேன். உடனே அந்த ஜேர்னலிஸ்ட் கொஞ்சம் பக்கத்துல வாங்கன்னு கூப்பிட்டு, உங்க பொண்ணுங்கள்ல ஒருத்திய அந்த நாய் கடிச்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். இதை கேட்ட உடனேயுமே அப்பா ஷாக் ஆகுறாரு. இந்த நேரத்துல வீட்டுல இருக்கிற நம்ம ஜேடு பில்லி இவங்க வந்து தன்னுடைய அப்பா வித்தியாசமா நடந்துக்கிறாரு, உண்மையிலேயே அவர் என்ன ஆராய்ச்சி தான் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடை ஃபுல்லா சர்ச் பண்ணும்போது தான் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரகசியமான ஒரு லேப் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. டெய்லி ஒரு பிளட் சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணுவார்ல அவங்க பசங்க கிட்ட இருந்து, அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சு அவங்கள பத்தியே ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரொம்ப பயந்து போய் இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்ட்டு அங்க இருக்கிற சிஸ்டமோட பிளக் எல்லாம் பிடுங்கும் போது தான் டக்குன்னு அலாரம் ஆன் ஆகி அந்த சிஸ்டம் அங்க இருக்கிற பொருள்லாம் எரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே மேல இருந்து தண்ணி ஊத்தி
எல்லாம் அணைஞ்சிருது. அதோட அந்த இடத்துக்கு அப்பாவும் வந்துடுறாரு. இங்க பாருங்க பசங்களா, நீங்க இங்க வந்திருக்க கூடாது, ஒழுங்கா மேல வாங்கன்னு கூப்பிட, ஆனா ஜேடும் பில்லியும் அப்பா சொல்றத கேட்கற மாதிரி இல்ல. எங்களுக்கு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அவர் மண்டை மேலேயே ஒண்ணு போட்டு அவரை கட்டி வச்சு விசாரிக்கும் போதுதான் அவர் உண்மையை சொல்றாரு. ஜேட், பில்லி, நீங்க 2 பேருமே என்னோட டிஎன்ஏவை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு குளோனிங் குழந்தைங்க. நீங்களும் அம்ப்ரெல்லா கார்பரேஷனுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஆனா நீங்க வளர வளர எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா அம்ப்ரெல்லா கார்பரேஷன் உங்களை எடுத்துக்கும். நீங்க தப்பிக்கணும்ன்றதுக்காக தான் உங்களுக்காக ஃபேக் பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதோட பில்லி உடம்புல அந்த வைரஸ் போன உடனேயுமே மத்தவங்க மாதிரி பில்லி ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால பில்லியை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ண. அதோட அம்ப்ரெல்லா கார்பரேஷன் கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் மாட்டிருக்கான். அவருக்கு பில்லி வந்து வைரஸ்னால பாதிக்கப்பட்ட விஷயம் தெரியும். இது மட்டும் அம்ப்ரெல்லா கார்பரேஷனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், பில்லியை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ என் கை கட்ட அவுத்து விடுங்க, என்னால மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்ல ஜேடுக்கும் பில்லிக்கும் வேற வழி இல்ல, அவங்க அப்பாவை நம்புறாங்க. ஸோ இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. ஜாம்பிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஜாம்பி கோயினுடைய தலையை எடுத்துக்கிட்டு நம்ம ஜேடு வெளியே வந்தா ஹெலிகாப்டரோட வெளிச்சம் அவங்க முகத்துல அடிக்குது. பார்த்தா அம்ப்ரெல்லா கார்பரேஷனுடைய ஆட்கள் தான். கீழே இறங்கி நம்ம ஜேட பிடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு லீடர் மாதிரி ஒருத்தங்க சூட் போட்டு இருக்காங்க. அவங்க அவங்களுடைய ஹெல்மெட்டை கலட்டுறாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஜேடோடைய சிஸ்டர் பில்லி தான். அவங்க ஜேட பார்த்து ஹலோ சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஜேட் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்ல இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜேடை வந்து அம்ப்ரெல்லா கார்பரேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜேடோட சிஸ்டர் நம்ம பில்லியும், ஆமா உனக்கு ஏதோ குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், அந்த குழந்தை எங்க? ஆனா ஜேடு எந்த ஒரு லொகேஷனையும் சொல்ற மாதிரி இல்ல. அந்த குழந்தை காணாம போயிடுச்சுன்னு போய் சொல்றாங்க. அதோட நான் ஒண்ணு மாதிரி கிடையாது, இந்த கார்பரேஷனுக்கு நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்ல உடனே சிஸ்டர் பில்லியும், நான் என்ன வேணும்னே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? வேற வழி இல்ல, அதனால நான் இங்க இருக்கேன். அதோட நான் எப்பவுமே உன்னை என் சிஸ்டரை தான் நினைச்சுக்கிட்டே இருப்பேனே அப்படின்னு சொல்லி கை கட்ட அவுத்து விட்டு, இந்த கார்பரேஷன் ஆளுங்க கையில டிராக்கர் போட்டிருப்பாங்க ஜேடுக்கு, அந்த டிராக்கரை எடுத்து எங்கேயாவது தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஜேடும் அங்கிருந்து வேக வேகமா தப்பிக்கிறாங்க, அந்த ஜாம்பி குயினுடைய தலையை எடுத்துக்கிட்டு. பார்த்தா அகைன் ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. பார்த்தா அது நம்ம ஜேடோடைய டீம் ஆட்கள் தான். ஜேட தான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்களே, எப்படியோ ஜேடு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போட் வழியா ஒரு கப்பலுக்கு போறாங்க. சோ இதுதான் நம்ம ஜேடோடைய பிளேஸ். அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. இவங்க எல்லோருமே இந்த வைரஸை எப்படியாவது அழிக்கணும், திரும்ப பூமியை பழைய மாதிரி மாத்தணும்னு தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதோட இங்க தான் நம்ம ஜேடோடைய ஹஸ்பண்டான அர்ஜுனும் டாட்டரான பேன்ற பொண்ணும் இருக்காங்க. ஃபேமிலியோட வந்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எடுத்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஜாம்பி குயினுடைய தலையை வச்சு, ஏன்னா இந்த ஜாம்பி குயின் வந்து மத்த ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப இந்த ஜாம்பி குயினுடைய சலைவால இருந்து ஒரு புது மருந்து நம்ம கண்டுபிடிச்சு மத்த ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ணலான்றது தான் பிளான். ஸோ அதே மாதிரியே நிறைய டெஸ்ட்லாம் பண்றாங்க. ஒரு சென்ட் மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஜாம்பி வேணும். நம்ம ஜேடும் போயிட்டு ஒரு ஜாம்பியை பிடிச்சு கொண்டு வந்து இந்த ஷிப்புக்குள்ளேயே அடைச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் யாருக்கும் தெரியாது, ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது, சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நைஸா இவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்பா அவங்களுடைய பொண்ணு பே வர, அம்மா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிக்க நான் ஒரு மருந்தை உருவாக்கி இருக்கேன், அதோட நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி மேல ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த ஜாம்பி முன்னாடி இவங்க போறாங்க. பார்த்தா அந்த ஜாம்பி பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் அது அவங்கள அட்டாக் பண்ணவே இல்லை. ஸோ எல்லாமே ஒழுங்கா போகுது. ஆனா அவங்களுடைய பொண்ணு பே பின்னாடி வந்து, அம்மா இது ஒர்க் ஆகுது போலயேன்னு சொல்ல அந்த பொண்ணை பார்த்த உடனே ஜாம்பி அப்படியே பயங்கர கோவப்படுது. அப்படியே பிச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பிடிக்க வருது. அவங்களும் வேகமா ஓடுறாங்க. பின்னாடியே ஓடி வந்த ஜாம்பி அங்க இருக்கிற ஒரு காடை அட்டாக் பண்ணுது. அங்க இருக்கிறவங்க ஜாம்பியையும் அந்த காடையும் போட்டு தள்ளுறாங்க. எப்படி ஜாம்பி உள்ள வந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி எழும்பொழுதுதான் நம்ம ஜேடு பண்ண விஷயங்கள்லாம் தெரிய வருது. அவ்வளவுதான், ஜேடுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரு வருது. இந்த கெட்ட பேரு பத்தாதுன்ட்டு திடீர்னு நிறைய ஹெலிகாப்டர் வருது. எல்லாமே அம்ப்ரெல்லா கார்பரேஷனை சேர்ந்தவங்க. இப்ப கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. அந்த அப்பங்காரன் ஆல்பர்ட் வந்துட்டு அவருடைய 2 பொண்ணுங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு அம்ப்ரெல்லா கார்பரேஷன் கிட்ட மாட்டினா அந்த ஜேர்னலிஸ்ட்டை காலி பண்ணணும். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இவருடைய பொண்ணு பில்லி வந்து அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ அவர் உண்மையை சொல்லணும் அப்படின்றதுக்காக போதைப் பொருளை கொடுப்பாங்க. ஆனா இவரு அந்த ஜேர்னலிஸ்ட் சாகணும்னு வேற ஒரு போதைப் பொருளை கொடுத்து காலி பண்றாரு. ஆனா எவலினுக்கு ஒரு டவுட் வருது. அதனால அவருடைய உடம்ப அட்டாப்சி பண்றாங்க. உண்மையும் தெரிய வருது, நம்ம அப்பா ஆல்பர்ட் கொடுத்த அந்த டோசேஜ்னால தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு. ஸோ அதனாலேயே நம்ம ஆல்பர்ட்டை வந்து தனியா ஒரு இடத்துல அடிச்சு வச்சிருக்காங்க எவ்லின். ஸோ எவ்லின் வந்துட்டு ஜேடோடைய அப்பா கிட்ட, நீங்கள் ஏன் பண்ண எதுக்கு பண்ணலாம் நான் கேட்க போகிறது கிடையாது, ஆனால் தொடர்ந்து வேலை செய்யணும் புரியுதா அப்படின்னு சொல்ல. ஆனால் ஆல்பர்ட்டுக்கு வந்து அம்ப்ரெல்லா கார்பரேஷனுக்கு ஒர்க் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கே பாரு, நீ வேலை செய்யணுன்றதுக்காக தான் ஆல்பர்ட் கிட்ட இருந்து உன்னை உருவாக்கியிருக்கோமே புரியுதா அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு பெரிய விஷயமே தெரிய வருது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஜேடோடைய அப்பா இருக்காருல்ல இந்த ஆல்பர்ட், இவரும் வந்து ஒரு க்ளோன் தான்.
உண்மையான ஆல்பர்ட் வந்து எப்பயோ இறந்து போயிட்டாரு. அதுதான் அந்த ரிப்போர்ட்டர் சொல்லுவாரு. அவர்கிட்ட இருந்து க்ளோன் எடுத்தது தான் இந்த ஆல்பர்ட்ன்றவரு. இன்னும் சொல்லப்போனா உண்மையான ஆல்பர்ட் வந்து நிறைய க்ளோன்களை உருவாக்கி இருக்காரு. அதுல க்ளோனே இவர்தான். ஆனா இந்த க்ளோனு வேலை செய்ய மாட்டேங்குதா? சோ பிளாக்மெயில் பண்ணணும்ன்றதுக்காக ஜேடையும் பில்லியையும் பிடிச்சு கொண்டு வந்து காட்டுறாங்க. அவங்க அவங்களுடைய அப்பாவை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்காக உங்களையே எதிர்த்து நின்னவரு அப்படின்னு சொல்லும்போது, எது எங்களுக்காக எதிர்த்து நின்னானா? இந்த க்ளோன் உயிரோட இருக்கணும்னா அதுக்கு உங்க ரத்தம் தேவை, இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான், இந்த க்ளோனு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஜேடுக்கும் பெல்லிக்கும் ஞாபகம் வருது. ஸோ இதனாலதான் நம்ம ரத்தத்தை அடிக்கடி அவர் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அப்பதான் இவரோட உடம்பு வந்து ஸ்டேபிளா இருக்கும். அப்படின்னா நம்ம மேல பாசம் இல்ல, இவரும் சுயநலமா தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கடுப்புல அங்க இருந்து போய் ஓரமா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிறாங்க. இப்ப கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. ஜேடும் அவங்க ஆட்களும் இருக்கிற அந்த கப்பலை அம்ப்ரெல்லா கார்பரேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஜேடுக்கு புரியல எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஜேடுடைய சிஸ்டர் வந்துட்டு நேக்கா அவங்க கையில இருந்து டிராக்கர் எடுக்கிற மாதிரி சீன் போட்டு இவங்களை தப்பிக்க விட்டாங்க. ஆனா அந்த ஜாம்பி தலையில டிராக்கரை வச்சு நம்ம ஜேடு அவங்க ஆட்கள் இருக்கிற இடத்தை இப்ப அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜேடுக்கும் எல்லா விஷயமும் புரிய வருது. நம்ம கூட்டத்தை நம்மளே மாட்டி விட்டோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜேடோட ஹஸ்பண்டும் வந்து சமாதானப்படுத்துறாரு. அந்த ஷிப்பை வந்துட்டு அப்படியே கரைக்கு ஓரமா கொண்டு வராங்க. நம்ம ஜேடோடைய அந்த க்ரூல இருந்து ஒருத்தர் டாக்டர், அவர் தான் மெயின் ரிசர்ச்சர், அவரை கூட்டிட்டு போறாங்க. அவரு எவலினையும் பாக்குறாரு. எவலின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தேவை ஜேடு மட்டும்தான், ஜேடை கொடுத்துட்டா நீங்க எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு சொல்ல, எங்க ஜேடு வந்து ஒரு பிளான போடுறாங்க. சீக்கிரமா அந்த ஷிப்பை எடுத்துட்டு போங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஜேடு இங்க வராங்க அம்ப்ரெல்லா கார்பரேஷனுக்கு. மற்றவங்க அந்த கார்கோ ஷிப்புக்கு போயிடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா ஜேடுக்கு ஷாக்கு. ஏன்னா அந்த எவலின் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சிலையாயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த எவலினையே கண்ட்ரோல் பண்றது இவங்களோட சிஸ்டரான பெல்லி தான். சின்ன வயசுல இவ நம்மள எவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கா பத்தியா, இப்ப நான் பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இப்பதான் நமக்கே தெரிய வருது நம்ம பெல்லி தான் இப்போ அம்ப்ரெல்லா கார்பரேஷனுடைய டாப் பொசிஷன்ல இருக்காங்க. ஹை டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எவலினை வந்து நம்ம பெல்லி எப்படியோ கண்ட்ரோல் பண்றாங்க. ஜேடு எனக்கு தேவை நீதான், ஆனா உங்களை தப்பிக்க விட்டுருவேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல, உடனே ஜேடும் ஃபர்ஸ்ட் நீங்க தப்பிக்கிறீங்களான்னு பார்க்கலாமா அப்படின்னு கையில இருந்து ஒரு மருந்து டப்பா மாதிரி இருக்கு பச்சை கலர்ல, அதை கீழே போடுறாங்க. அவ்வளவுதான், அது வந்து ஜாம்பியை அட்ராக்ட் பண்றது போல தூரத்துல இருந்து நிறைய ஜாம்பிஸ் வருது. இருக்கிற காட்ஸ் எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிக்குது. ஆனா நல்ல வேளை அவங்க சூட் போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. பட் இருந்தாலும் அதுங்க மேல ஏறி இருக்கிறதுனால அவங்களால எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்க நம்ம ஜேடும் பெல்லியா அப்படியே வெளியே கொண்டு வராங்க. நிறைய ஜாம்பிஸ் வருது. பெல்லியோடைய முகமே மாறுது. 2 பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கதை அகெயின் பாஸ்ட்டுக்கு போகுது. தன்னுடைய அப்பா ஒரு க்ளோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அம்ப்ரெல்லா கார்பரேஷனுடைய ஆட்கள் இவங்க 2 பேருமே பிடிக்க ஜேடு மட்டும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பில்லியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்பதான் தெரிய வருது பில்லி வந்து இந்த வைரஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கா. ஆனா இருந்தாலும் பில்லிக்கு எதுவும் ஆகல. இது மூலியமா சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எவலினுக்கு தோணுது. அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்றாங்க. பில்லி வந்து கொஞ்சம் மூர்க்கமா நடந்துக்கிறாங்க. அங்க வேலை செய்யற சில ஸ்டாஃபையே இவங்க கடிச்சிடுறாங்க. எங்க நம்ம ஜேடு வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு ஹேக்கர் பையன் இருப்பான்ல, ஆக்சுவலா அந்த பையன் யாருன்னா எவலினோடைய பையன். அந்த பையன்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, எனது எங்க அம்மா இவ்வளவு கேவலமானவங்களா அப்படின்னு ஜேடுக்கு ஹெல்ப் பண்ணி இவங்க கார்பரேஷனுக்குள்ள வராங்க. அங்க அவங்க பில்லியை காப்பாத்த ட்ரை பண்ணா சுத்து போட்டுடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. பில்லிக்கு வேற திடீர்னுட்டு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஜாம்பி வைரஸ் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அந்த பையன் இருக்கான்ல எவலினுடைய பையன், அந்த பயவுலைய கடிச்சிடுறாங்க. ஆனா எவலின் அவங்க சொந்த பையன்னு கூட பார்க்காம கன்னாலேயே ஷூட் பண்ணிடுறாங்க. நல்ல வேலை இவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக என்னதான் க்ளோனா இருந்தாலும் இவங்களுடைய அப்பா வந்து பசங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற இடம் ஃபுல்லா பெட்ரோலை கொட்டி விட்டு பத்த வச்சு விட்டுறாரு. அவ்வளவுதான், எல்லாமே பத்திக்குது. இந்த கேப்ல நம்ம ஜேடும் பில்லியும் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. மொத்த கார்பரேஷனுமே எரியுது. ஆனா பார்த்தா எவலின் உயிர் பழிச்சுக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அங்க உடஞ்ச கல்லுக்கு நடுவுல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கை வெளியே வருது. அது ஒரு ஜாம்பியோட கை. நம்ம பில்லி கடிச்ச ஏதோ ஒரு ஸ்டாஃப் தான் ஜாம்பியா மாறி இருக்காரு. ஒருவேளை இதுல இருந்து தான் ஜாம்பி வைரஸும் பரவி இருக்குமோ. இப்ப கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. ஜேடு வந்து ஜாம்பியா அட்ராக்ட் பண்ற ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டாங்க. நிறைய ஜாம்பிஸ் வந்துகிட்டு இருக்கு. பில்லியும் பாக்குறாங்க ஜேட் நீ என்ன பண்ணிருக்கன்னு ஜேட போட்டு அடிச்சுட்டு நேரா உள்ள போயிட்டு ஒரு ஐபேடை கொண்டு வராங்க. அதுல இந்த கன்னு வச்சுக்கிட்டு இருக்கிற ட்ரோன் எல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க.
ஸோ வர ஜாம்பி எல்லாத்தையும் இந்த ட்ரோன்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்ண இவங்களோட சோல்ஜர்ஸும் எழுந்து அட்டாக் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜாம்பிஸ் காலி ஆயிட்டே வருது. இந்த கேப்ல ஜேடு வந்து வேகமா எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஜேடு அட்டாக் பண்ற மாதிரியே இல்ல, ஏன்னா அவங்க உடம்புல போட்ட அந்த பெர்ஃப்யூம் தான் காரணம். ஸோ கிரீன் கலர் சீரம் வந்துட்டு ஜாம்பிஸை வர வைக்கும், ரெட் கலர் சீரம் அந்த ஜாம்பிஸை பக்கத்துல வர வைக்காது. ஸோ அதனால எதுவும் இவங்களை அட்டாக் பண்ணல. இவங்க வேகமா போறாங்க, ஏன்னா இவங்களுடைய க்ரூ ஆளுங்கெல்லாம் இருக்கிற அந்த கப்பல் அங்க இருந்து நகருது. ஆனா ஜேடு வேகமா போயிட்டு கயிறை போட்டு அந்த கப்பலுக்குள்ள ஏறிடுறாங்க. ஆனா என்னதான் இவங்க இந்த ஷிப் வழியா தப்பிச்சு போக ட்ரை பண்ணாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு பில்லியும் அவங்களுடைய ஆட்களும் கண்டிப்பா இவங்களை தேடி வருவாங்க. ஸோ அப்பதான் ஜேடு சொல்றாங்க டாக்டர் கிட்ட வேற வழியே இல்லை, நம்ம அதை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல அவரும் ஒரு மாதிரி தடுமாறுறாரு. சரி ஓகேன்னு ரெண்டு பேருமே ஒரு பட்டனை பிரஸ் பண்ண அந்த சீக்ரெட் வெப்பனும் ரிலீஸ் ஆகுது. என்னடான்னு பார்த்தா இந்த பெரிய கார்கோ ஷிப்புக்கு கீழே பெரிய சங்கிலி இருக்கு, அதுல ஒரு முதலைய கட்டி வச்சிருக்காங்க. இவங்க ஒரு ஹைபர்னேஷன் ஸ்லீப் மாதிரி அந்த முதல தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க பட்டனை அழுத்தின உடனேயுமே டக்குன்னு அந்த முதல எழுந்துக்குது, சங்கிலியும் ரிலீஸ் ஆகுது. டி வைரஸ்னால பாதிக்கப்பட்ட முதல தான் இது. நார்மல் முதலையை விட 1000 மடங்கு ரொம்ப பெருசா இருக்கு. அப்படியே ரிலீஸ் ஆகி நேரா கரைக்கு போகுது. அதை நம்ம பில்லி பாக்குறாங்க, என்ன பண்ண முடியும், அவ்வளோ பெருசா இருக்குதே. சரி அந்த ட்ரோன் அனுப்புறாங்க. ஆனா அந்த ட்ரோன் எல்லாம் அடிச்சு போட்டுடுது. இவங்களும் வேகமா ஓடி போயிட்டு ஒரு கிரனேடை தூக்கி போடுறாங்க. அது அந்த முதல்ல வாயிலேயே வெடிக்குது. அந்த கேப்ல இவங்க வேகமா ஹெலிகாப்டர்ல ஏற அது அப்படியே ஓடி வந்து ஹெலிகாப்டரே கவ்வி இருக்கும். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல கொஞ்சம் ஹைட்டா இவங்க போயிட்டாங்க. ஸோ அந்த முதலையும் வந்துட்டு ஒரு பர்சனை பார்க்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஜேடோடைய பொண்ணு. அந்த பொண்ணு அந்த ஷிப்பில் போகவே இல்லை, ஏன்னா அவங்க அம்மா ஜேடு இங்கே தானே இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணுன்ட்டு இந்த பொண்ணு கரைக்கு வந்துருச்சு. பார்த்தா அங்கே அந்த முதல்ல வருது. அப்படியே அது பேவை அட்டாக் பண்ண வரும்பொழுது டக்குன்னு பார்த்தா அதை அட்டாக் பண்ணாம அந்த பே பொண்ணு கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்குது. பே அந்த முதலைய டச் பண்றாங்க, அது ஒண்ணுமே பண்ணல. ஆனா சடனா பில்லி இருக்காங்கல்ல, அவங்க ஹெலிகாப்டர்ல இருந்து மிசைல அட்டாக் பண்ணி அந்த முதலைய காலி பண்றாங்க. அதோட கீழே வந்து ஜேடோட குழந்தைய எடுக்கணும் அப்படின்னு வராங்க. நல்ல வேலையா அங்க ஜேடு வந்துடுறாங்க. ஏன்னா ஷிப்ல ஜேடு தன்னுடைய பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயுமே அவங்களும் கரைக்கு வந்துட்டாங்க, தன் பொண்ணு கூட சேர்ந்துட்டாங்க. ஆனா அங்க பில்லியும் அந்த ஆட்களும் வராங்க. எங்க பாரு ஜேடு, இவ்வளோ நாள் நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒன்ன தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் எனக்கு புரியுது நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னு. ஏன்னா ஒன்ன விடவே உன் பொண்ணு கிட்ட நிறைய திறமை இருக்கு, அதனால எனக்கு அவ தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஜேடு கிட்ட இருந்து அவங்களுடைய பொண்ணு பேவை பிடிச்சு கொண்டு போறாங்க. ஜேட்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ இந்த இடத்துலயே சீசன் 1 முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆகும், எதனால ஜேடோடைய பொண்ணை அந்த முதல்ல அட்டாக் பண்ணவே இல்லை, அதோட இந்த வைரஸ்ல இருந்து எப்படி மனித இனம் தப்பிக்க போகுது, ஏன் பில்லி வந்து கெட்டவங்களா மாறினாங்க, இது எல்லாமே அடுத்த சீசன்ல நமக்கு தெரிய வரும். அது ரிலீஸ் ஆன உடனேயுமே நம்ம அதை பார்க்கலாம். ஆனா அதுக்கு நீங்க உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.